கோவாலேருந்து நான் லோடு ஏற்றிட்டு மைசூர் போகிறேங்க. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா கரெக்டாக வந்து கோவா தாண்டி கார்வார் தாண்டி ஒரு வில்லேஜில் டீசல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே நிற்கிது நம்ம வண்டி. ஸோ அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள் பீச்சு வேறு மாதிரிங்க, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தூரம் வந்தேங்க. இங்கே கிளைமேட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. கர்நாடகா மடிக்கேரி, அதாவது கோராக்குன்னு சொல்கிறாங்க, அந்த ஊருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து வரலாம். சூப்பர் ஸ்பாட்டு. மேகத்தை பாருங்களேன், செமையாக இருக்குங்க, வேறு லெவலு. இப்போ எங்கே தான் இருக்கேன், வண்டி மேலே நிற்கிறேன், கண்டெய்னர் மேலே நிற்கிறேங்க, செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டிங்க. அப்புறம் நம்ம கம்பெனி வண்டி அண்ணன் வந்தார். 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டு நைட்டு வேறு லெவலில் நைட்டு பண்ணலாம் பண்ணிகிட்டு இருந்தோம், நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன்னா கர்நாடகாவில் தாங்க இருக்கேன். கர்நாடகாவில் வந்து கோவாலேருந்து நான் லோடு ஏற்றிட்டு மைசூர் போகிறேங்க. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா கரெக்டாக வந்து கோவா தாண்டி கார்வார் தாண்டி ஒரு வில்லேஜில் டீசல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வண்டியில் டீசல் இல்லை. ஸோ நைட்டே கம்பெனியில் கூப்பிட்டு சொன்னேன், ஆனால் காலையில் அடிச்சுக்கலாம், ஆனால் போங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்தியன் ஆயில் பங்க்கில் ஓடிபியில் 150 லிட்டர் டீசல் அடிச்சுட்டு இருக்கு காய்ஸ். உடுப்பி மங்களூர் அந்த ரூட்டில் தாங்க போகிறேன் நான். ஸோ வாங்க டீசல் அடிக்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் காய்ஸ், டீசல் அடிச்சாச்சு, 150 லிட்டர் அடிச்சிருக்கு. அவ்வளோதான், நம்ம அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். A few moments later. கொஞ்சம் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டினேன். டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு வியூ இருந்துச்சு, ஆனால் அது என்ன காமிக்க முடியல, ஏன்னா அது புல் ஒரே எப்படி சொல்கிறது பொதருங்களா இருக்குது, அந்த பக்கம் போய் என்ன எடுக்க முடியல. ரிவர் மாதிரி கிராஸ் ஆகுது, அது போய் கடலில் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அது முடிஞ்சால் நான் உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணி போடுறேன். நான் இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணுங்க. கிட்டத்தட்ட நான் வந்து இந்தியாவில் வெஸ்ட் காஸ்டல், ஈஸ்ட் காஸ்டல், சவுத்து, அப்புறம் ஓரளவுக்கு மேலே வரைக்கும் நார்த்து கொஞ்சம் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேங்க. இது கிட்டத்தட்ட நான் ட்ராவலிங் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும். இன்னும் வந்து நான் நார்த்துனா நான் மேலே தான் போனோம். மேலேனா இந்த பஞ்சாபு, டெல்லி, இந்த பக்கம் வந்து வெஸ்ட் பெங்காலு, ஸோ ஒடிசா, அந்த மாதிரி தான் நான் கவர் பண்ணாமல் இருக்கிறேன். அதையும் கவர் பண்ணி வீடியோ நான் போடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் இப்போ தான் கொஞ்ச நாள் இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து தரமாக போட்டுடலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு, இப்போது நான் பைக்கில் போகிறேன்னு எனக்கு செலவு தான். கண்டிப்பாக வந்து பைக் பெட்ரோல் போடணும், என் சாப்பாடு செலவு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இப்போ நான் தங்குறேன்னா அதுக்குரிய செலவு தான் எனக்கு இருக்கும். இதுவே நான் லாரிக்கு வந்தேன்னு வைங்களேன், சரியான எனக்கு பெனிஃபிட் என்னென்னா, வண்டி டிரைவிங் பண்ணுறதுக்கு சேலரியும் கிடச்சிரும், ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இது மாதிரி நான் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது வீடியோ எடுக்கும்போது அதை நான் யூடியூப்லேயும் நான் போஸ்ட் பண்ணி போட்டுருவேன். அது ஒன்றா எனக்கு ட்ராவலிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக ஊர் சுற்றுறது பிடிக்கும். ஸோ 3 in 1 மாதிரி. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த வேலை எனக்கு அமைஞ்சிருச்சா, ஸோ அதனால் நான் இதை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணி போய்க்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்குங்க, உண்மை அதுதான். நான் ஒரு ஊர் சுற்றி எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருக்கணும், எனக்கு அவ்வளோதான். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை தான் நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சதை, உங்களுக்கு பிடிச்ச விஷயமா செஞ்சு அதை வந்து உங்களுடைய வேலையாக நீங்கள் எப்படி பண்ணலான்றதை நீங்கள் யோசித்து பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அமையிற மாதிரி எல்லாருக்கும் அமையாது. சில நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைமிங் வச்சு நீங்கள் பயன்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ உண்மையாகவே ட்ராவலிங்கில் இருக்க சந்தோஷம் வேறு எதுவும் கிடைக்காது. இது எப்பயும் சொல்கிறது தான், ட்ராவல் பண்ணுங்கள். 5 minutes later. hours later. நான் வந்துக்கிட்டே இருக்கும்போது டோல்கேட் கிட்ட ஒரு பையா ஒருத்தர் லிஃப்ட் கேட்டார். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து லிஃப்ட் கேட்கறதுலாம் வீடியோ எடுத்து போட மாட்டேன். சரி, அதெல்லாம் எதுக்கு நம்ம போட்டுக்கிட்டு அதெல்லாம் நம்ம ஹியூமனிட்டி பண்ணுறது மாதிரி காமிக்க வேணாம் அப்படின்றதுனால நான் போடுறது இல்லை. ஸோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது பையா வந்து லிஃப்ட் கேட்டு போகிறாராமா. ஏதாவது எப்படின்னா கோலாப்பூர், மகாராஷ்டிரா கோலாப்பூர்லேருந்து இதுக்கு மங்களூர் போகிறாராமா. ஸோ அவர் வந்து ட்ராவலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. யூடியூப் சேனல் போய் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு போல். ஸோ பையா ஆய் போலும். ஹாய். ஆமாம், இவர் தான். மோஸ்ட்லி டிரைவருங்க வந்து யாருக்கும் லிஃப்ட்டு தரமாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து வழியில் வந்து ராபரி அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறனால எங்கள் சேஃப்டி தான் நாங்கள் பார்த்துப்போம். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நிற்கிறது இல்லை. இருந்தாலும் எனக்கு வந்து மனசில் தோணுச்சு லிஃப்ட் கொடுக்கலான்னு தோணுச்சுன்னா நான் நிப்பாட்டுவேன்.
சரி இது ஒன்றும் பிரச்சனை ஆகாது அப்படின்னு தோணுச்சுன்னா நிப்பாட்டுவேன். ஸோ அந்த மாதிரி நிப்பாட்டி தான் பையாவை ஏற்றிட்டு வரும்போது தான் அப்புறம் நிப்பாட்டுக்கு தான் பார்த்தா ஒரு விளாக் பண்ணார். ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது ஓ ஒரு யூடியூப் பண்ணுறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நான் எங்கே இருக்கிறேன்னா மங்களூருக்கு முன்னாடி ஒரு சரியான வியூங்க, ரோட்டை ஒட்டின மாதிரியே அங்கே நிற்கிது நம்ம வண்டி. ஸோ அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள் பீச்சு வேறு மாதிரிங்க, சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் காமிச்சிருப்பேன், கேரளாவில் காசர்கோடில் காமிச்சிருப்பேன். ஸோ இது காசர்கோடுக்கு முன்னாடிங்க, இதெல்லாம் வந்து மங்களூர் பக்கத்தில். நல்லா இருக்குது, வேறு மாதிரி இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க. அங்கே பார்த்த பீச் கூட பக்கத்தில் வீடுங்களாம் இருந்துச்சு. இது ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. ஃபுல்லாக ரோட்டில் போகிற லாரியிலேருந்து வண்டிங்கெல்லாம் நிப்பாட்டி எல்லாம் இறங்கி போய் பார்க்குறாங்க. ஃபுல்லாக பாறைங்களாக இருக்குதா, சூப்பராக இருக்குங்க. Five minutes later. அங்கே எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. என்னென்னா வண்டி வந்து கொஞ்சம் தூரமாக நிற்கிது. நாங்கள் வந்து வண்டி லாக் பண்ணாமல் அந்த ஆர்வத்தில் இறங்கி ஓடி வந்துட்டோம். சரி பீச்சை பார்த்த ஆர்வத்தில் வந்து நாங்கள் நின்றுட்டுருக்கோம். சரி அது எனக்கு எப்போயுமே நான் எங்கே போனாலுமே வண்டி லாக் பண்ணிட்டு தான் போவேன். அது சேஃப்டியான கம்பெனியாக இருந்தாலும் சரி, கேமரா இருந்தாலும் சரி, வண்டி லாக் பண்ணிட்டு போகிறதே என் பழக்கம். அது எனக்கு மைண்ட் செட்டில் ஒரு செட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன். ஸோ அதனால் ஒரு பயத்துலேயே நான் எடுத்து நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா சரி வண்டியை கொண்டு வந்து அப்படியே எனக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக கடைங்களாம் இருக்குது பின்னாடியே, அந்த கடைங்களுக்கு நேராக அந்த பக்கமாக நிப்பாட்டி வச்சு சேஃப்டியாக நிப்பாட்டி லாக் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் இல்லை எவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் அங்கே ஒரு தமிழ்நாடு ரைடரை பார்த்தங்க, நம்ம சென்னை கோயம்பேடாமா, அவர் ஹோட்டல் வச்சுருக்காராம்மா. அவர் வந்து ரைடு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். சென்னையில் சரியான மழை ப்ரோ, புயல் அடிக்கிறனால இப்போ நான் சென்னை போல் சிக்மங்களூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், பேசிகிட்டு இருந்தார். ஸோ அப்படியே அங்கே இங்கே வந்துட்டேன். பின்னாடியில் பாருங்கள் ஃபுல்லாக பாறை தாங்க, பாறைக்கிட்ட அப்படியே ஃபுல்லாக இந்த ஒரு மாதிரி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் போகணும், வழுக்கும். மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது வந்து ரிலாக்ஸாக இங்கே உட்காந்துருந்தோன்னு வைங்களேன், அப்படியே டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பாட் தான் இது. நம்ம சென்னையில் இது மாதிரிலாம் இருக்குது, பீச் ஓரமாக அந்த கல்லாம் இருக்கிற மாதிரி, பாறை மேலே உட்கார்ற மாதிரி. இது நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நான் மட்டும் பார்த்து ரசித்தா எப்படி, நீங்களும் பார்த்து ரசிங்க. எப்படி இருக்குது இந்த வியூ, நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு மாதிரிங்க, வேறு மாதிரி. சரி ஓகே காய்ஸ், கொஞ்ச நேரம் உட்காந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அப்படியே லாரி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போனேன்னா மங்களூர் போயிடுவேன். ஸோ மங்களூர்லேருந்து அப்படியே லெஃப்ட் திரும்பிடுவேன். நான் பையாவையும் மங்களூர் தான் போகிறேன்னு சொன்னார். அவர் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். குதிரையிலலாம் ரைடு போகிறாங்க பாருங்கள், குதிரையிலலாம் உட்கார வச்சு ஆடை கூப்பிட்டு போகிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காரில் வரவங்களாம் வந்து நிப்பாட்டி எல்லாம் வந்து நின்று வீடியோஸ் போட சுற்றிட்டு போகிறாங்க. நல்லா இருக்குல்ல பிளேஸு. ஸோ அதனால் நிறைய பேர் நிற்கிறாங்க. நல்ல ஒரு ஸ்பாட் தான். ஓ நல்லா அடிக்குதுங்க. The next day. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா மடிக்கேரிங்க, கரெக்டாக கர்நாடகா மடிக்கேரியில் இருக்கிறேன். நேற்று நைட்டு வந்தேங்க. இங்கே என்ன ஆகி போச்சு, சரியான ஹில்ஸுங்க. நம்ம கொடைக்கானல் மாதிரி செம பெரிய ஹில்ஸுங்க இது. சரி நானும் ஓடிட்டு வந்துட்டேன். இங்கே வந்தால் வண்டி வந்து டீசல் வந்து இன்னும் 100-110 கிலோமீட்டர் நான் போகணும் மைசூருக்கு. ஸோ வண்டி போகாதனால நைட்டே வந்து நான் 3 மணிக்கு வண்டி நிப்பாட்டிட்டேங்க. சரி படுத்து தூக்கிட்டு காலையிலேருந்து டீசல் போடலான்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக மணி வந்து 12 மணி ஆகுதுங்க. காலையில் கூப்பிட்டு சொன்னேன் கம்பெனிக்கு. சரி ஆனால் இருங்க நான் கூப்பிட்றேன், பேசி கூப்பிட்றேன்னாங்க.
இப்போ தான் சொன்னாங்க. ஆனால் ஒரு 50 லிட்டர் அடிச்சுக்கோங்கண்ணே. இப்போ இன்னொரு சட்ட சிக்கல் என்னென்னா, பெட்ரோல் பங்க்கில் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குங்க. மேலே இருக்க அந்த டாப் இருக்குல்லங்க, அது வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது. நம்ம வண்டி கண்டெய்னரு ஹைட்டு அதிகம். இப்போ இது வந்து அங்கே போய் உள்ளே போகுமான்றதா இப்போ பெரிய டாஸ்க்கு. வண்டினா ஒரு 35 கிலோமீட்டர் தான் ஓடுற மாதிரி இதில் வண்டி மீட்டரில் காமிக்குது. ஸோ 35 கிலோமீட்டர் ஒன்றா ரொம்ப கஷ்டம்தான். பார்க்கலாம் வாங்க என்ன நடக்குதுன்னு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறான். காலையிலே போயிருந்தேன்னா விடிகாலத்தில் போயிருந்தேன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணியிருப்பேன் வண்டியை, நீங்கள் இறக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே கிளைமேட்டு வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம கொடைக்கானலில் இப்படி கிளைமேட் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. மதியத்தில் பாருங்கள் சில்லுன்னு இருக்குது. உண்மையாகவே மதியம் வேறு மாதிரி சில்லுன்னு இருக்குது. நைட்டெலாம் வரும்போது பனி வந்து பேஞ்சிச்சு. ஆனால் என்னால் தாங்க முடிஞ்சிச்சு. நான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன் டிரைவிங்கில். ஆனால் கீழே இறங்கி இருந்தேன்னா பனி தாங்க முடிஞ்சிருக்காது. ஸோ மதியமே வேறு மாதிரி இருக்குது. சரி வாங்க நம்ம போய் டீசல் அடிக்கும் போது உங்களுக்கு எப்படி மேலே போதா இல்லைன்னு காமிக்கிறேன். 2 hours later. ஸோ ஃபைனலாக டீசல் அடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் மூவ் பண்ணி வந்துட்டேங்க. வந்து டீ கடையில் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன். ஸோ டீ குடிச்சிட்டு இங்கே கிளம்பிட்டேன். அங்கே பங்க்கில் வந்து செம்ம சுகராக இருந்துச்சுங்க. கொஞ்சம் இவ்வளோ எப்படி சொல்கிறது, இவ்வளோ என் கை அதாவது கொஞ்சம் ஒரு இவ்வளோ அடி அதான் மேலே இருக்கும். நான் உங்களுக்கு போடுற பாருங்க, கொஞ்சம் கேப்பு தான். ஆனால் பங்க்கில் இருக்க பசங்க வந்து பயந்துட்டானுங்க. வண்டி வராது இடிச்சிருவீங்க, வேணாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வராதிங்கன்னு சொல்கிறானுங்க. ஆனால் அங்கே 2 பேர் பைக்கில் வந்தாங்கங்க, 2 பசங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஸோ வாங்க ப்ரோ நீங்கள் வாங்க ப்ரோ, அவனுங்க நீங்கள் வாங்க ப்ரோன்னு சொல்லி என்னை ரிவர்ஸ் வர வச்சு டீசல் அங்கே ஒரு 50 லிட்டர் அடிச்சுட்டு ஸோ கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் வந்தேங்க. இங்கே கிளைமேட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இப்போ மதியம் வந்து 1:30 மணி ஆகுதுங்க. கிளைமேட் எப்படி தெரிஞ்சுங்களா, அப்படியே வந்து ஒரு சூடே இல்லைங்க, சில்லுனே இருக்குது. ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல் போய் போர் அடிச்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கர்நாடகா மடிக்கேரி அதாவது கோராக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஊருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து வரலாம். சூப்பர் ஸ்பாட்டு. நிறைய டூரிஸ்ட் பஸ் கேரளா பஸ்லாம் வருது. இது பாருங்கள் பின்னாடி இப்போ கூட ஒரு முன்னாடி ஒரு பஸ் வருது, காட்டுறேன் பாருங்க. போதுங்களா கேரளா பஸ்ஸு. அங்கே நேராக தெரியுது பார்த்தீங்களா, அது மிளகு செடிங்க. இதெல்லாம் மிளகு செடி, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் முன்னாடி எல்லாம் நல்ல வியூ இருந்ததுன்னா உங்களுக்கு போய் காமிக்கிறேன். 1 hour later. கர்நாடகா குசல் நகர் பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்த பார்த்தேன். சைனீஸ் மாதிரி இருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு நிறைய பேர் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க என்ன ஏதுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். 2 hours later. ஃபைனலாக மைசூர் உள்ள வந்தாச்சு. அவ்வளோதான். நான் அன்லோடிங் பண்ண போகிற பாயிண்ட்டுக்கு வந்து இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நல்லா இருக்குது. இந்த பக்கம் பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குது. கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த பக்கம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது வானம், இங்கே அப்படியே ப்ளூவாக இருக்குது. இந்த மேகத்தை பாருங்களேன், செமையாக இருக்குங்க, வேற லெவலு. வாவ். The next day. குட் மார்னிங் கைஸ். மார்னிங் வந்து 7:50 ஆகுதுங்க. இங்கே மைசூரில் சரியான பனி, செம்ம குளிருங்க. உங்களுக்கு இப்போ காமிக்கிற பாருங்க திருப்பி எப்படி பனி மட்டும் பெய்யுதுன்னு பாருங்களேன். இங்கே பின்னாடி பாருங்கள் தெரியுதா பனி. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பயங்கரமாக இருந்துச்சு பனி. இப்போ வந்து பனி கம்மி, அப்படியே ஃபுல்லாக புகை மூட்டமாக இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பனின்னு. இருங்க நான் உங்களுக்கு முடிஞ்ச கண்டெய்னர் மேலே ஏறி காமிக்கிறேன். என்னது இது, திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. சரியான பனிங்க. அங்கே பார்த்தீங்களா அந்த சைடில் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு, அப்படியே ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்குது. இப்போ எங்கே தான் இருக்கேன், வண்டி மேலே நிற்கிறேன், கண்டெய்னர் மேலே நிற்கிறேங்க. செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டிங்க. நேற்று சாயங்காலமே வந்து மேகமே வேறு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக செம்மையாக இருந்துச்சு. இந்த கிளைமேட் நான் எதிர்பார்க்கல, உண்மையாகவே எதிர்பார்க்கல. ஸோ ஓகே, இன்னும் லோடு இறக்கலை. நேற்று வந்தேன், இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இறக்கிடுவாங்க. அது பாருங்கள் பக்கத்தில் வந்து இன்னொரு வண்டி தான் நிற்கிது. ஸோ 2 வண்டி தான் அங்கே நிற்கிறது, எங்கள் கம்பெனி வண்டி. அது அந்த வண்டி இறக்கிட்டாங்க, அது எம்டி வண்டி தான். ஸோ நானும் இந்த 2 வண்டி தான் நிற்கிது, லோடு வண்டி உள்ளே. ஸோ அதனால் வந்து இறக்கிடுவாங்க, நீ கண்டிப்பாக இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு எங்கே ரிட்டர்ன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு லோடு சொல்கிறேன். The next day. guys, குட் மார்னிங். ஸோ நேற்று பார்த்துருப்பீங்க வீடியோ. ஸோ அதுக்கும் இது மறுநாள். இன்றைக்கி வந்து மார்னிங்கு.
லோடு நேற்று மதியமே இறக்கிட்டாங்க. ஸோ நானும் வண்டியை போட்டு வண்டியில் நல்லா படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் நம்ம கம்பெனி வண்டி அண்ணா வந்தார். ஸோ 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டு நைட்டு வேறு லெவலில் நைட்டு பண்ணலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிக்கிட்டு சரி இப்போ தான் காலை எழுந்திரிச்சு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ கடைக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஆயிண்ணா அப்புறம் என்னங்க இதுக்கு அடுத்து எங்கே ரோடு சொல்கிறாங்கன்னு தெரில. எப்படியும் அண்ணாக்கும் வந்து வண்டி இன்றைக்கி இறக்கிடுவாங்க மதியம். அவ்வளோதான் இறக்கிடுவாங்க, மதியம் இறக்கிடுவாங்க உங்களுக்கு. ஏன்னா நேற்று மொதல் வண்டி நான் தான், அதே மாதிரி இன்றைக்கி மொதல் வண்டி இவர் தான். மிஞ்சி போனால் ஒரு 11 மணிக்கு தான் இறக்கிட்டு விட்டானுங்க. பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் டக்குன்னு இறக்கிட்டாங்க. இன்றைக்கும் அது மாதிரி இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு 2 பேரையும் பெங்களூர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு கோயம்புத்தூர் போடுவாங்கண்ணே. உங்களுக்கு வந்து பம்பாய் போடுவாங்களா, எங்கே போடுவாங்கன்னு பார்ப்பாங்க. ஆமாம், அதாவது உங்கள் வண்டி லோக்கல் வண்டி, என் வண்டி லைன் வண்டி. லோக்கல்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி லோக்கல் ஒரு ஊருக்குள்ளே ஓடாதுங்க. எல்லாம் தெலுங்கானா. ஆமாம், தெலுங்கானா, அதாவது ஹைதராபாத் போவோம், இது மைசூர், சென்னை, இதுதான் வந்து எங்கள் கம்பெனிக்கு வந்து லோக்கல். எங்களுக்கு வந்து லைன்னா எல்லா பக்கமும் போவோம். ராஜஸ்தான், ஆமாம், மத்திய பிரதேஷ், அந்த மாதிரி எல்லா பக்கமும் போவோம். ஸோ வாங்க டீ கடைக்கு போயிட்டு கொஞ்சம் இதில் கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. எல்லாரும் கோபுரவை ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க கைஸ். இதாங்க நம்ம செக்யூரிட்டி அண்ணா சண்டே ஆடுறாரு. அப்புறம் அங்கே ஒரு அண்ணா பாருங்க, அவர் அந்த கடைக்காரண்ணா எல்லாம் வாங்கி என்ன இது எடுத்து திருப்பி பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு ஆனந்தம், அது ஒரு சந்தோஷம் தான். புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஃபோட்டோ இல்லைண்ணா, கேமரா, வீடியோ, ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ ரெக்கார்டிங். இது இது மெமரி கார்டு, மொபைல் கனெக்டு, யூடியூப் கடைக்காரண்ணா. யூடியூப். A few minutes later. டீ சாப்பிட்டு அங்கேருந்து வந்தாச்சு. அங்கே டீ கடையில் எல்லாம் கோபுரவை தான் வாங்கி அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டோம். ஏன் ப்ரோ, நீங்கள் வந்து டிரைவருங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கும், உங்களோட அனுபவத்தில் நீங்கள் ஏன்னா மக்களுக்கு எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன கஷ்டம் நானே, சில கம்பெனியில் லோடு ஏற்ற போகிறோம், சாப்பாடு இருக்காது, கடை இருக்காது, நிறைய டிரைவருங்க கஷ்டப்படுவாங்க. அது ஒரு ப்ராப்ளம்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வண்டிகளோடு ஏற்றிட்டு ரன்னிங்கில் போனாலும் நம்மளோட பொருட்களையும் பார்த்து வச்சுக்கிறணும். பொருட்களையும் பார்த்து வழிப்பறி அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப ரிஸ்க்குன்னு, ரொம்ப பார்த்து தான் வண்டியெல்லாம் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. டிரைவருன்றத ஒரு ஏதோ ஒரு மாதிரி அந்த மாதிரி பார்க்குறாங்க. அது கொஞ்சம் இருக்குது. ஏன்னா வந்து எல்லார் வீட்லேயும் எல்லாம் அவங்கவுங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்களுக்கானதே வண்டிக்கு வர்றாங்க. அப்படின்னு இருக்கும்போது டிரைவரையும் கொஞ்சம் மதிக்கணும்னே என்னோட இது அவ்வளோதான், மதிக்கணும். ஏன்னா அவங்களும் பாவம். இப்போ டிரைவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாதுண்ணே. கரெக்டு தான். எதுவுமே எந்த ஒரு பொருளும் எதுவுமே பண்ண முடியாது. டிரைவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஆம்புலன்ஸ் டிரைவர்லேருந்து சாப்பாடுக்கு சம்மந்தப்பட்டது எல்லா மெடிசன் எல்லாமே டிரைவர் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டு தான். இதனால வந்து ஒரு சில இடத்துல அந்த மாதிரிண்ணே எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. ஒரு சில இடங்கள் இருக்குது, ஒரு சில கம்பெனிகள் இருக்குது. ஒரு சில கம்பெனிக்கெல்லாம் டிரைவருங்களுக்கு ரூம் முதற்கொண்டு பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. இதுதானா? ஓகே, மொத்தம் டிரைவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஆமாம், சேஃப்டியாக வண்டி ஓட்டுங்க. கொஞ்சம் பெரிய வண்டிக்காரங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. இவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன் guys. ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் guys. லவ் யூ ஆல். பாய் சொல்கிறேங்கண்ணா. பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.